வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். புழு அப்படின்னு சொன்னதுமே இந்த மண்புழுவா இருக்கட்டும், நம்ம செடியிலெல்லாம் பார்த்துருப்போம் அந்த மண்புழுலாம் வருது. இந்த புழுக்களுக்கெல்லாம் தன்னுடைய உடம்ப மறுபடியும் அதோடைய உறுப்புகளை வளர வைக்கிற அளவுக்கான கெப்பாசிட்டி இருக்கு. ஆக்சுவலா இந்த புழுவை சொல்ல போனோம்னா அதுக்கும் தேவையான அளவுக்கு உறுப்புகள்லாம் உடல்ல இருக்கும் இல்லையா? அந்த உடலை இப்போ ஒருவேளை நம்ம வாழை மட்டும் கட் பண்றோம் அப்படின்னா அந்த வால் மட்டும் வளரும் எல்லா புழு வகையிலையும். அதுலயும் பிளாட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகையான புழுக்கள்ல மட்டும் நீங்க ஹோல் பாடியை ரெண்டா வெட்டினா கூட அந்த ரெண்டுமே மறுபடியும் உயிர் பிரிச்சு தனித்தனி உயிரா வாழும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒருவேளை வளர்ற வகையில அது ரெண்டுமே தனித்தனி புழுக்களா தான் இருக்குமா. இந்த மாதிரியான வகைகள்ல இந்த பிளாட்ஃபார்முக்கு மட்டும்தான் இந்த கெப்பாசிட்டி இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம எப்படி நம்மளுடைய பள்ளி எல்லாம் வீட்டில் இருக்கிறத பார்க்குறோமோ அந்த பள்ளியுடைய வால்லாம் கட்டாயிச்சுனாலும் திரும்ப வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரியான கான்செப்ட் தான். ஆனால் எல்லா புழுக்களுக்குமே வால் பகுதி வளரும், இந்த பிளாட்ஃபார்முக்கு மட்டும் டோட்டல் பாடியுமே வளரும். நம்ம பாடியில வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு யோசிச்சோம்னா நம்ம உடல்ல 60% தண்ணீரால் ஆனது அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்போ ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம எடுத்தோம்னா அதுல இருந்து ஒரு கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் வரும். நம்மளுடைய ரத்தத்துல இருந்து தனியா நீர்கள் வரும். இப்படி நம்மளுடைய உடலை எங்க பிரிச்சாலும் 60% அதுல தண்ணி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி நமக்கு டீஹைட்ரேஷன் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய நீர் சத்து எப்படி குறையுது, அப்படி எப்படி குறைய குறைய நம்ம ஏத்திக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அதான் 60% இருக்கே அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அந்த 60%ல இருந்து ஒரு 50% நம்மளுடைய டெட்லைனா இருந்துச்சுன்னா அது குறைய குறைய நம்மளுடைய பாடி நமக்கு இன்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்பதான் நம்ம தாகம் எடுக்குதுன்னு தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மெக்கானிசம் எல்லாமே ஒரு அலர்ட் சிஸ்டமா இப்போ வரைக்கும் நம்மளுடைய பாடியில ஒர்க் ஆகுது. அதனாலதான் நமக்கு என்ன தேவை அப்படின்றது நம்ம பாடி ரொம்ப தெளிவா சொல்லும். 1912 பிரான்ஸ் அப்படின்ற ஒருத்தர் நம்ம பாடியில ஒட்டுற மாதிரியான ஒரு சூட்டை ரெடி பண்ணா இதை வச்சு நம்மளால பறக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாரு. அப்படிப்பட்ட ஒரு சூட் நம்மளுடைய பாடியில எப்பவுமே இருக்கலாம் அப்படின்னு. உதாரணத்துக்கு இப்போ ஒரு வேளை ஃப்ளைட்லாம் ட்ராவல் பண்ணுற பைலட்ஸ் எல்லாம் ஏதாவது ஆக்சிடென்ட் அப்படின்னா அந்த டைமில் பேராஷூட் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? பட் அவங்களால அது சரியான திசையில் போக முடியாது, கரெக்டாக லேண்ட் மட்டும் தான் ஆக முடியும். ஆனால் இந்த ஒரு இன்னோவேஷனை வச்சு அவங்களால எங்கே வேணாலும் ட்ராக் பண்ணி போக முடியும் ஒரு லிமிட் ஆஃப் டிஸ்டன்ஸுக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. இதை டெஸ்ட் பண்ணால் டெஃபினட்டாக இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முதல்ல நிறைய மாடல்ஸை ரெடி பண்ணி அதுக்கப்புறமா அதை டெஸ்ட்டும் பண்ணாங்க. டெஸ்ட் பண்ணுறதுக்காக இவரே எய்ஃபில் டவர் மேலே ஏறி நின்று அந்த டவர்லேருந்து அப்படியே குதிச்சிருக்காங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு அவர் வேலை செஞ்சு வச்சுருந்த அந்த சூட் ஒர்க் ஆகவே இல்லை. அதனால் அவர் இறந்தும் போயிடுறாரு. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே டெமாலிஷும் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா அந்த பேட்டன்ட்டை யாருமே எடுத்து வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சீஸும் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒருவேளை அவர் நிறைய பரிசோதனை பண்ணி ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பேட்டன்ட்டா ரெடி பண்ணி வச்சிருந்தாருன்னா இந்நேரம் எல்லார் கையிலையும் ஒரு சூட் இருந்திருக்குமோ என்னமோ. ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் பின்னாடி என்ன அர்த்தம் அப்படின்னு நமக்கு தெரியாம இருக்கும். அப்படிதான் ஆர்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான டால்ஃபின் இருக்கு. இந்த டால்ஃபின் ஏனே தெரியலங்க இறந்து போன ஆக்டோபஸ் எல்லாம் எடுத்து அதோடைய தலையில ஹேட் மாதிரி வச்சுக்குமா. சயின்டிஸ்டும் ஏன்டா இது வைக்குது, இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? பொதுவாக ஹியூமன்ஸ் எல்லாம் ஹேட் யூஸ் பண்றாங்கன்னா வெளியில வெயில் அடிக்கும், அந்த வெயில நமக்கு கொஞ்சம் நெல் கிடைக்கும் நம்மளுடைய முகத்துக்கு, அதனால ஹேட் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஓரளவுக்கு நம்ம மலையில இருந்தெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஹேட் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டால்ஃபினான ஆர்கஸ்லாம் எதனால அந்த இறந்து போன ஃபிஷஸ்லாம் எடுத்து தலையில வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றது இன்னுமே புரியாம தான் இருக்கு. ஒருவேளை தன்னைத்தானே அழகுபடுத்திக்கிறதுக்காக இந்த வேலைலாம் பண்ணுதா அப்படின்னு கூட நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மலைப்பாம்புகள் அதாவது பைத்தான்ஸ், நம்ம அனகோண்டாலாம் படம் பார்க்கும்போது எப்படிப்பா ஒரு மனிதன் அப்படியே முழுங்க முடியுது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்துருப்போம். சரி இது நிஜமாவே நடக்குமா அப்படின்னு கேட்டா அப்படி நடக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அது எங்கன்னா இந்தோனேஷியால இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலைப்பாம்பு ஒரு லேடியை அப்படியே விழுங்கியிருக்கு. அதுக்கப்புறம் என்னடா இந்த பாம்பு ரொம்ப பெருசாக ஊந்துக்கிட்டே போதே அப்படின்னு அங்கே போன நிறைய மலைவாழ் மக்கள்லாம் அறுத்து பார்ப்போன்னு அறுத்தா அதுலேருந்து ஒரு லேடியே வெளியெடுத்தாங்க. அப்படிதான் ரொம்ப ரேரான ஒரு கண்டிஷன், ஆனால் அது விழுங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக டார்கெட் பண்ணுறது இறந்து போன இரையாக இருந்துச்சுன்னா அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அப்படிப்பட்ட வகையில் தான் அதை அவசரத்தில் விழுங்கிடும். ஆனால் வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதால் ரொம்ப சீக்கிரமாக ஊர்ந்தெல்லாம் போக முடியாது, ரொம்ப கஷ்டப்படும். அப்படி ஒரு வேளை கஷ்டப்பட்டுச்சுன்னா அது அங்கேயே அதை கக்கிட்டு மறுபடியும் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இது நடக்கிறது அப்படின்றது 1,00,000 மட்டும்தான் சான்ஸ். ஆனா அந்த 1% அந்த லேடி போய் மாட்டிருக்காங்க. இதனாலதான் சயின்டிஸ்ட் எல்லாம் ப்ரூவ் பண்றாங்க அனகோண்டா மாதிரியான பாம்புகள் இருக்கு, ஆனா அது விழுங்குறது அப்படின்றது ரொம்ப ரேர் கண்டிஷன் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் மனிதர்களை விழுங்குறது தான் ரேர் கண்டிஷன். மித்தபடி சின்ன சின்ன ஐட்டம் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் விழுங்கி ஜாலியா அது சாப்பிடும். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijayashree. Take care.